இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போர்டு, புது போர்டு. இதில் ஆடியோ எல்லாம் ஓகே, பட் வீடியோ சைடு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் வந்து மினிவேஸ் போட்டிருக்கு. இப்போ ஆன் பண்ணால் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது டிம் பிக்சராக இருக்குது. மெனுவும் டிம் பிக்சர் தான். ஆடியோ ஓகே. லேசாக தெரியுது பாருங்க படம், அவ்வளோதான் விஷயம். புது போர்டில் இதுமாரி பிரச்சனை வருமா, நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை டியூப் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி குழம்புவோம் இல்லைங்களா. இது என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக செக் பண்ணக்கூடிய எல்லா வோல்ட்டும் செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி B+ வோல்ட்டு, இந்தாண்ட வெர்டிகலைஸுக்கு போகக்கூடிய வோல்ட்டு, அதாவது SMPS டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எங்கெல்லாம் டயோடு போட்டு எடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வோல்ட்டு செக் பண்ணிக்க போகிறோம். சப்ளை ஆன் பண்ணியாச்சு. மீட்டர் டீசல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு B+ வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. ஆடியோவை கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிகலைஸுக்கு போகக்கூடிய வோல்ட்டு, இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. கண்ட்ரோல் வோல்ட்டு இதுலேயும் பிரச்சனை இல்லை. RDAC போகிற வோல்ட்டு இதுவும் ஓகே. மற்றபடி நெக் போர்டுக்கு போகக்கூடிய 8 வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இது இந்த பின் தான் நெக் போர்டுக்கு போகிறது. 8 வோல்ட்டு RGB சிக்னல், இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து டியூனருக்கு போகிற 5 வோல்ட் இருக்குது இல்லைங்களா. இதில் டியூனர் கிடையாது, ஆனால் இந்த பாயிண்டில் செக் பண்ணிக்கலாம். 4.92, இதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும், ABL பாயிண்ட்டை செக் பண்ணிக்கலாம். 4.68 வோல்ட், இதுவும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு நெக் போர்டுக்கு போகக்கூடிய 185 வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக வருது, 147.6. ஆன் பண்ணிவிட்டு இந்த G2 இருக்கு இல்லைங்களா, G2 உடைய வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். டிவி ஆனில் தான் இருக்குது. இந்த G2 உடைய வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, 117.7 வோல்ட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல 350லேருந்து 400 வோல்ட் வரைக்கும் வரும். மினிமம் 300 வோல்ட்டாவது வரும். இங்கே நம்ம மீட்டருடைய ப்ரோபில் வச்சுக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே 127.9 வோல்ட் தான் வருது. பார்த்திங்க அப்படின்னா எல்ஓடியில் ஸ்க்ரீன் வோல்ட்டை குறையுது, ஏற்றுறேன் ஏறுது, ஆனால் ஃபுல்லோது வரல நமக்கு. அப்போ என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎல் சர்க்கியூட்டில் எந்த இடத்துலையும் ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகலை, அதாவது எரியலை. இங்கேயும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெமரி செக் பண்ணுறதா, இல்லை ப்ராசஸர் செக் பண்ணுறதா, எல்ஓடி செக் பண்ணுறதா அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம மெமரி தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரி சேஞ்ச் பண்ணியாச்சு, எந்த ரியாக்ஷனுமே இல்லை. முன்னாடி எப்படி ஃபால்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் இருந்த புது எல்ஓடியை கைட்டிட்டு, இதுதான் அதில் இருந்த எல்ஓடி BSC25 T1010A. நம்மள்ட்ட அந்த எல்ஓடி இல்லாததுனால கையில் எந்த எல்ஓடி தான் இருந்துச்சு, அதனால் இதை போட்டாச்சு. என்ன நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா BSC25 N1003. ஓகே, இந்த 1010Aக்கு பதிலாக 1003 போடலாமா அப்படின்னா போடலாம். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணணும். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இல்லை. படம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்துருச்சு. அந்த பிளாக் கலர் ஷேடு வந்து மொபைலுடைய கேமராவில் வர்றது. ஓகேங்களா, படம் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த எல்ஓடியில் என்ன பிரச்சனை, அந்த எல்ஓடிக்கும் இந்த எல்ஓடிக்கும் என்ன வித்தியாசம். அந்த எல்ஓடியில் 185 வோல்ட்டுன்றது புது எல்ஓடி போட்டிருந்தால் கரெக்டாக வரும். இந்த எல்ஓடியில் 98 வோல்ட்டு தான் வருது. ஸோ இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும், படம் தான் வந்துருச்சு,
அப்படின்னு பார்த்தா படத்தில் அந்த எழுத்துக்கு பக்கத்தில் சைடில் கிளார் அடித்த மாதிரி வந்துட்டுருக்கும். இந்த இடத்துல நம்ம எப்படி 180 வோல்ட் கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த டயோடுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு நீட் ஒயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணி எல்ஓடி கோரில் வைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே சால்ட்ரிங் பண்ணிடணும். அதாவது உள்ளேருந்து வரக்கூடிய வோல்ட்டை எடுத்து எல்ஓடி கோரில் சுற்றி அந்த வோல்ட்டை பூஸ்ட் பண்ணுறோம். பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டயோடில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் டிசி ஆகி அவுட்புட் போய்டும் நமக்கு. ஓகே, அதை செஞ்சிடலாங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் போர்டுக்கு போகிற 185 வோல்ட் வர ட்ராக் இது. இடையில கட் பண்ணியாச்சு, இந்த பாயிண்டில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் எல்ஓடியில் பார்த்தீங்கன்னா அழகாக வைண்டிங் பண்ணியாச்சு. எத்தனை கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நான் 17 சுற்று போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை சுற்று தேவையோ கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. இப்போ சப்ளை ஆன் பண்ணி இந்த இடத்துல என்ன வோல்ட் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 185 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. நமக்கு தேவையான வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. படமும் பார்த்தீங்கன்னா ஓகே, படமும் தெளிவாக இருக்குது. ஸ்க்ரீன் வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 வோல்ட்டு 301.6 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, டிவி ஆன் ஆகும், ஆடியோ வரும், வீடியோ வரும். வீடியோ வந்து டிம் பிக்சராக இருக்கும், மெனுவும் டிம்மு, வீடியோவும் டிம்மு. மெனு பளிச்சுன்னு இருந்தால் நம்ம ஏபிஎல் ஃபால்ட்டு பார்ப்போம். மெனு டிம்மாக இருந்தது, பிக்சரும் டிம்மாக இருந்ததுனால நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் வோல்ட்டை செக் பண்ணிக்கிட்டோம். மெமரி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், சேஞ்ச் பண்ணி சரியாகலை. எல்ஓடி சேஞ்ச் பண்ணிட்டோம், அதே ஈக்குவலண்ட் எல்ஓடி இல்லாததுனால அதே சேம் நம்பர் இல்லாததுனால ஈக்குவலண்ட் எல்ஓடி போட்டோம். அதில் இந்த வோல்ட் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இந்த வைண்டிங்கை கட் பண்ணிவிட்டு பூஸ்ட் பண்ணி போட்டாச்சு. வீடியோ ஓகே, ஆடியோ ஓகே, பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஃபால்ட்டை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நன்றி.